டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்த அந்த பையன் அப்பா ஆய் கழுவிடுன்னு சொல்லும்போது அப்பா முடியாதுங்கிறாரு. அப்ப பையன் சொல்றான், அம்மா வேலைக்கு போயிட்டு அதுல வர சம்பளத்துல தானே நீ வீட்டுல இருக்க, இந்த விஷயத்த ஊருக்கே சொல்லிடுவேன், எனக்கு ஆய் கழுவிடுன்னு சொல்லும்போது அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஆய் கழுவிடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது கணவனும் மனைவியும் ஒரு கடையில போயிட்டு உங்க கடையில வாங்கின செருப்பு நல்லாவே இல்ல, தேஞ்சு போயிருச்சு, ஏமாத்தி விக்கிறீங்களான்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு, அந்த செருப்பை தான் நாங்களும் பயன்படுத்துறோம், 1.5 வருஷமா பயன்படுத்துறோம், நல்லா தினமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அப்படின்னா நான் போய் சொல்றேன் நானு. அப்ப அந்த கடைக்காரன் சொல்றான், உங்களை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு, இந்த வீடியோல வருது நீங்களான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுறான். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அம்மா பைக்ல போகும்போது வண்டியை நிறுத்துறதுக்காக காலால உரசி வண்டியை நிறுத்துறாங்க. இதை பார்த்த கணவனும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு செருப்பு மேல குத்தம் சொல்றியான்னு சொல்லி மனைவியை திட்டுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பீடியை திருடும் போது இதை பாத்தீங்கன்னா அப்பா பாத்துடுறாரு. உடனே பையன் சொல்றான், அப்பா இந்த பீடியை குடிச்சு நீ வீணா போற, இப்படியே போய்கிட்டு இருந்தா நோய் வந்து நீ இறந்துருவ, அதுக்கப்புறம் எனக்கு யாரு ஆய் கழுவி விடுறதுன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, என் மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்கியான்னு சொல்லி பையனை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பீடி எடுத்து கொண்டு வந்து அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பீடி குடிச்சுக்க இருக்கும்போது இதை பாத்தீங்கன்னா அப்பா பார்த்து ஆடி போயிடுறாரு. எப்படியும் அடுத்த நாளாவது இந்த சின்ன பையன் ஒரு போலியான ஒரு சீட் எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா பாருப்பா எல்லா எக்ஸாம்லயும் 100 தாண்டி நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது இதை பார்த்த அப்பாவும், எல்லா பசங்களும் 100 தான் இருப்பாங்க, நீ அதையே தாண்டி இருக்க, நீ தாண்டா புள்ளன்னு சொல்லிட்டு பையனை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா கிச்சனுக்குள்ள போயிட்டு அம்மா அப்பா இல்லாத நேரம் பணத்தை வந்து திருடுறான். இதை பாத்தீங்கன்னா அப்பா பாத்துறாரு. பார்த்த அப்பா சொல்றாரு, தம்பி திருடுறது தப்பு, இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனை அனுப்பிட்டு சாராயம் குடிக்கிறதுக்காக டப்பால இருந்து இவர் பணத்தை திருடுறாரு. இதை பாத்தீங்கன்னா பையன் பாத்துறான். பார்த்த பையன் சொல்றான், என்ன திருடுறது தப்புன்னு சொல்லிட்டு இப்ப நீயே திருடுறன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, இந்த விஷயத்தை மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாத, உனக்கு பாதி பணம் தாரேன்னு சொல்லும்போது பையனும் சரிங்கிறான். அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு இந்த பையன் சிப்ஸ் வாங்கி அவனோட கேர்ள் ஃபிரெண்டை கொடுத்துட்டு நடந்து வரும்போது அந்த இடத்துல போலீஸ்காரங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உடனே பையன் அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா அப்பாவை எதுக்காக போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்கன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, ஒண்டியில இருந்து பணத்தை திருடி இருக்காரு, அதனாலதான் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்க, அவருக்கு பட்டா தான் புரியும்னு சொல்லும்போது இந்த பக்கமா அப்பா பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராரு. அப்ப பையன் போய் சொல்றான், அப்பா நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டனா எனக்கு யார் ஆய் கழுவி விடுவான்னு சொல்லும்போது இதை கேட்ட அப்பாவும் எமோஷனல் ஆகி, உனக்கு இப்பயே ஆய் கழுவி விடுறேன்பான்னு சொல்லிட்டு பையனோட டவுசரை கழட்டி தண்ணியை ஊத்தி ஆய் கழுவி விடுறாரு. இதெல்லாம் பார்த்த போலீஸ்காரங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணீர் விட்டு அழுது, நம்மளோட வேலையை போனாலும் பரவாயில்ல, இந்த அப்பா பையனை மட்டும் பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க.